ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 200 பருப்பு இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வேகிறதுக்கு 4 விசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடும். அது நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்தால் அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதாவது உளுந்து வாய்த்துக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நூற்றம்பது சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் உரித்து. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துருக்கேன். காய்ந்த மிளகாய் அதாவது நாங்கள் வத்தல் சொல்லுவோம். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக அப்படியே முழுசாக சேர்க்காமல் லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் படும்போது டப்புன்னு வெடிச்சிடும். இந்த வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க.
வானலில். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பருப்பு வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இட்லி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். நான் வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழம்போடு அப்படியே மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு இறக்குற டைமில் மேலாக்க மல்லி இலையை நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.